ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேர் கேட்ட ஒரு கேள்வி. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றது பல பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ டீட்டெயில்டாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும். அதாவது ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்குது. ஆனால் அதற்குண்டான வழிகள் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து ஜோசிய வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஜோதிடத்தில் கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை. அதை வந்து நம்ம பேசிக்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் வாட்ஸ்அப்லேயே நடத்தக்கூடிய கோர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஜாயின் பண்ணலாம். இதோட கட்டணம் எவ்வளோ அப்படின்னா 3000 ரூபாய், 3000 rupees. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ரைட். அதாவது இப்போ ஏஞ்சல் நம்பர்னா என்னங்க? ஸோ அதை வந்து எந்த லெவலுக்கு உண்மையான விஷயம்? முதல்ல அது உண்மையா? அதுதான் முக்கியமான கேள்வி. அதாவது இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுல எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்றேன். அதாவது எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து சாய்பாபா மேலே அதிக பக்தி. ஸோ வியாழக்கிழமை ஆயாச்சுன்னா சாய்பாபாவை போய் கும்பிடுவார். ஸோ அது இப்பயும் அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு சாய்பாபா மேலே ஈடுபாடு. அப்போ இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிக்கும்போது அந்த டயத்தில். ஸோ அப்போ வந்து அவர் ஒன்று சொன்னார். காலேஜ் படிக்கும்போது அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, நீ வந்து சாய்பாபாவோட பவர் தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க. நீ ஒன்றும் இல்லை, நீ பஸ்ஸில் இருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பாரு, உன் கண்ணுலேயே 2-3 சாய்பாபா ஃபோட்டோவாவது கண்டிப்பாக போடும் அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ வந்து அன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் உட்காந்து வழக்கம் போல் வீட்டுக்கு போகும்போது, காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தாச்சுன்னா, அவன் சொன்ன மாதிரியே நிறைய காரில் இல்லை பைக்கில் இந்த மாதிரி ஃபோட்டோ, அந்த சாய்பாபா ஃபோட்டோ வச்சுன்னு நிறைய வண்டி பார்த்தேன். அது ஒரு ஷார்ட்டு ட்ரிப்பு தான், ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அந்த 5 நிமிஷத்துலேயே ஒரு 4-5 ஃபோட்டோ பார்த்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னது. எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தார். ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலேருந்து என்னுடைய ஸ்கூல்மேட். அவர் வந்து இந்து தான், நம்மள மாதிரி இந்து தான். ஆனால் ஒரு சர்டன் பீரியடு மேலே கிறிஸ்டினா அவரே கன்வெர்ட் ஆகிட்டு, அது வந்து திடீர்னு வந்து ஜீசஸ் மேலே அதிக நம்பிக்கை, ஈடுபாடு, கிறிஸ்டியனிசமில் அதிக ஈடுபாடு வந்து கிறிஸ்டின் ஆகிட்டார். ஸோ அப்போ வந்து அவன் சொல்லுவான், நீ வா, நீ சர்ச்சுக்கு வா, ஜீசஸோட மகிமை வந்து உனக்கு தெரியல அப்படி இப்படின்னு அவன் சொல்லுவான். என்னடா மகிமை அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவன் சொல்லுவான், நிறைய விஷயம் சொல்லுவான் ஜீசஸை பற்றி. என் கனவுல வந்தார், அது பண்ணார், இது பண்ணாருன்னு சொல்லுவான். அவனும் ஒன்று சொன்னான், நீ ஒன்றும் இல்லை, நீ வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நீ வீட்டிலேருந்து இப்போ காலேஜ் போகிற அப்படின்னா, நீ பஸ்ஸில் போவல, போகும்போதே பார்த்தனா கண்ணில் ஒரு 2-3 ஜீசஸ் ஃபோட்டோவாவது கண்டிப்பாக கிடைக்கும். ஜீசஸ் வந்து உன் முன்னாடி வருவார் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போகும்போது பார்த்தாச்சுன்னா, அவன் சொன்ன மாதிரியேங்க ஒரு 4-5 ஃபோட்டோவாவது என் கண்ணில் பட்டுது. நிறைய பேர் காரில் போகிறவங்க அதெல்லாம் வந்து பின்னாடி, வண்டி பின்னாடி வந்து ஜீசஸ் ஃபோட்டோலாம் விட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு குழப்பம், உண்மையிலேயே சாய்பாபாவுக்கு பவர் அதிகமா இல்லை ஜீசஸ்க்கு பவர் அதிகம்? நான் 2 பேரும் சொன்னது நடந்தது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதனால தான் நான் கிறிஸ்டினாவே மாறிட்டேன், ஜீசஸோட மகிமை இன்னும் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி இவரில் வந்து அந்த நம்பிக்கையில் இருக்காரு. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சாய்பாபா நம்பிக்கை. ஸோ இதுதான் விஷயம். இப்போ இதே சினாரியோ தான் இன்னைக்கு. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது, எல்லாருக்குமே வந்து ஒரு சாய்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் நம்பலாம். இந்த விஷயத்தை நம்பும்போது இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்போ யாருமே வந்து சாய்பாபாவை நேரில் பார்த்தது கிடையாது, ஜீசஸையும் நேரில் பார்த்தது கிடையாது, முருகரையும் நேரில் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, முருகர் என் கனவுல வந்தாருங்க, நேற்று ராத்திரி தான் முருகர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், அம்பாள் வந்து கனவுல வந்தாங்க, வாராகி அம்மன் கனவுல வந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வருவார். ஸோ அப்போவே வந்து ஜீசஸ்லாம் கனவுல வந்தாங்கன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு ஞாபகம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம். இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உண்மையாக ஏற்றும், அது உண்மையோ பொய்யோ. இது என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் பல பேருக்கு பலவிதமான ஐடியாலஜி வந்துட்டே இருக்கு. ஸோ அதில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாதுங்க, இப்போ தானேங்க புதுசாக வந்தது அப்படின்னா, ஆமாம் இப்போ தான் புதுசாக வந்தது. ஏன்னா முன்னாடியே இருந்தது, நம்ம ஊரில் இல்லை, அதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு நிறைய இருக்குது. ஒரு இந்துவை பொறுத்த வரைக்கும் சாமி வந்து பல இருக்குது. இப்போ ரீசெண்டாக இப்போ வர கன்சல்டேஷனில் சில பேர் கேள்வி கேட்பாங்க, சார் என்னோட இஷ்ட தெய்வம் எது சார், கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், உங்களுக்கு முருகர் தானேங்க பிடிக்கும் அப்படின்னா, ஆமாம் சார் எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு.
ஷாக் ஆயிடுவாங்க. இது பெருசா விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. 100ல் 90 பேர் வந்து இப்போ முருகர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு காலகட்டத்தில் சாய்பாபாவா இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் எந்த கடவுளுக்கு கொஞ்சம் அதிகமா மார்க்கெட்டிங் நடக்குதோ அந்த கடவுளை தான் அந்த பீரியட்ல ரொம்ப அதிகமா கும்பிடுவாங்க. இதே ஆளுங்க இன்னைக்கு முருகர்னு சொல்றவங்க ஒரு காலகட்டத்துல சிவனை கும்பிட்டு இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்களே சாய்பாபா கோயிலெல்லாம் சுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து கொஞ்சம் முருகர் இப்போ லேட்டஸ்ட். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வேற கடவுள் ஏதாவது வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஐடியாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இந்துவை பொறுத்த வரைக்கும் நிறைய சாமி இருக்கு. நீங்க இவரை தான் கும்பிடணும்னு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. முருகர் பிடிக்கலையா விநாயகர், விநாயகர் பிடிக்கலையா ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் பிடிக்கலையா சிவன், சிவன் பிடிக்கலையா பெருமாள், கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெய்வம் இருக்கு. எதையாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வத்து மேல அதிக நம்பிக்கை இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ நடக்கும், இல்லை கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இப்போ எங்க வீட்டு பக்கத்துல சக்தி வாய்ந்த ஒரு கருமாரியம்மன் கோயில் இருக்கு, அங்க போய் வேண்டுதல் வச்சா எல்லாமே நடந்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க கும்பிடுறாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து நான் வந்து திருப்பதி போவேங்க, வருஷம் ஆயாச்சுன்னா திருப்பதி போவேன், நான் திருப்பதி போயிட்டு வர வாழ்க்கையில கண்டிப்பா என்னோட பெருமாள் வந்து என்னை காப்பாத்திடுவாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. அதுதான் நம்ம ஊர்ல ஓடிட்டு இருக்கு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. இது தெய்வத்தை நம்புறோம். ஆனா இதே விஷயம் வெஸ்டர்ன் கண்ட்ரில என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்லாம் கிடையாது. கும்பிடுறியா, ஒரே ஒரு ஜீசஸ் தான். சரி, ஜீசஸை நான் கும்பிடுறேன் ஆனா பெருசா நடக்கல அப்படின்னா அவங்க வேற என்னதை கும்பிடுறது அப்படின்னா, வா ஏஞ்சல் நம்பர்ஸ், இந்த நம்பருக்கு பவர் இருக்கு, இந்த நம்பரை கும்பிடு, இந்த நம்பரை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி வெஸ்டர்ன்ல இதுல வந்து வெஸ்டர்ன் ஆட்கள் வந்து சொல்லுவாங்க. அது ஏன்னா அங்க பெருசா இவ்வளவு கடவுள்லாம் கிடையாது. ஸோ அதனால கடவுளை கும்பிடுறதுக்கு இல்லைல்ல, நீ நம்பரை கும்பிடு, அவ்வளவுதான் அங்க கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அதை இன்னைக்கு நம்ம ஊருக்கு எடுத்துட்டு வராங்க. நம்ம ஊருக்கு இதெல்லாம் தேவையானா தேவை கிடையாது. ஏன்னா இங்கதான் தெருக்கு தெரு கோயில் இருக்கு. இவ்வளவு கோயிலை விட்டுட்டு நீ நம்பரை தான் உட்காந்து நான் கும்பிட்டு இருக்கணும், நம்பரை தான் வந்து பார்த்துட்டு எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னா இது என்ன லாஜிக்? ஆனா இந்த நம்பர்ல எழுத்துல சக்தி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா உறுதியா உண்டு. அதாவது இது வந்து தமிழ்லயே இருக்கு. நீங்க சில பேர் பழைய ஆளுங்க பழைய ஆளுங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். இந்த ரான்னு பேர் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரா போடாம முன்னாடி ஈ போடுவாங்க. இப்போ ராமநாதன் சொல்லுங்க, இப்போ ஒருத்தரோட பேரு வந்து ராமநாதன், அவரு ரா போடுறதுக்கு முன்னாடி என்ன போடுவார்னா ஈ போட்டு ஈ ராமநாதன் அப்படின்ற மாதிரி பேர்ல எழுதுவார். ஒருத்தவங்க பேரு ராணி, அந்த ராணிக்கு முன்னாடி ஈ போடுவாங்க, ஈராணி அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஏன் ராக்கு முன்னாடி ஈ போடுறாங்க அப்படின்னா ரான்ற வார்த்தை வந்து கொல்லும் அப்படின்ற விஷயம் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஸோ வார்த்தைக்கு சக்தி உண்டு. ஆனா நம்பருக்கு சக்தி இருக்கா அப்படின்னா நம்ம நியூமராலஜி படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த நியூமராலஜி படி எப்படின்னா நம்ம எங்க சுத்தினாலும் கிரகத்தை தான் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்பர் 6 அப்படின்னா சுக்கிரனோட நம்பர் 2 வாங்க, நம்பர் 1 சூரியனோட நம்பர், நம்பர் 2 சந்திரனோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்களுக்கும் நம்பர் கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து என்னன்னா கொஞ்சமாவது ஜோசியத்தோட கனெக்ட் ஆயிடும் அந்த விஷயங்கள். ஸோ அது வந்து நியூமராலஜி ஒரு லெவல்ல இருக்கு. இப்போ இது வேற. இப்போ ஏஞ்சல் நம்பர்லாம் என்னங்க அப்படின்னா நியூமராலஜிக்கும் ஏஞ்சல் நம்பருக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடையாது, துளி கூட கிடையாது. அப்போ ஏஞ்சல் நம்பர்னா என்னங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இந்த குடுகுடுப்புக்காரங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான், இதுல எந்த ஒரு பேஸுமே கிடையாது. இப்போ ஜோசியத்துக்கு ஒரு பேஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜோசியம் சொல்றோம், ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்னா இவ்வளோ முனிவர்கள் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ ரிஷிகள் சொல்லியிருக்காங்க, இந்தந்த விஷயத்துக்கு இந்தந்த அமைப்பு, இந்தந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றவங்க கூட ஆராய்ச்சி பண்ணி அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்புவாங்க. ஆனா இந்த ஏஞ்சல் நம்பர்ல எங்க இருந்து எடுக்கிறாங்க, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. சும்மா அடிச்சு விடுறது தான், யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ வெஸ்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சொல்லியாச்சுன்னா நம்புறவங்க நம்புவாங்க, அவ்வளவுதான். நம்ம ஊர்ல பார்த்தாச்சுன்னா நம்ம ஊர்லயும் அதை நம்புறவங்க இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஊர்ல இப்போ வந்து இது அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாரு, இந்த நம்பருக்கு இந்த வேல்யூ இருக்கு அப்படின்னா எப்படி, எந்த ஏஞ்சல்? இப்போ வந்து சில பேர் சொல்றாங்க, நீங்க ரிப்பீட்டடா ஒரு நம்பரை பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஏஞ்சல் வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க, அந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு அந்த சாய்பாபா, அந்த ஜீசஸ் அவங்கள வந்து ரோட்ல போகும்போது பாக்குற மாதிரி தான் ஞாபகம். இப்போ வந்து நம்பர்ஸ் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 1/2 மணி நேரம்
அரை மணி நேரம் ஒன்ஸாவது முதல்ல என்ன பண்றோம்னா ஒரு ஃபோன் எடுத்து பார்க்குறோம். டக்குன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புற சவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. மெசேஜ் வர சவுண்டு பக்கத்து ஆளுக்கு தான் மெசேஜ் வரும். ஆனா டக்குன்னு நம்ம எடுத்து நம்ம ஃபோனை நோண்டுவோம், ஒருவேளை நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு. இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரம் எதுவும் ஃபோனும் வரல, மெசேஜும் வரல, எந்த சவுண்டும் வரல அப்படின்னா அட்லீஸ்ட் பேட்டரி இருக்கா அப்படின்றதையாவது செக் பண்ணுவோம் ஆன் பண்ணி. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ஏதாவது நம்பர், ஏதாவது வந்து டைம் வந்து கண்ணில் படம் தான் செய்யும். இந்த பேட்டரி பர்சன்டேஜாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், ஏதாவது நம்ம கண்ணுக்கு கண்டிப்பாக படம் இல்லை. ஸோ அப்போ அது பட்ட உடனே என்ன சொல்கிறாங்க, ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு நம்பர் பார்க்குறீங்கன்னா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது, அதுதான் உங்களோட ஏஞ்சல் நம்பர் அப்படின்ற மாதிரி கதை விடுறாங்க. இது எந்த லாஜிக்கு? ஏதோ நம்பரில் பார்க்குறோம், நம்பர்னா அது ஏஞ்சலாம். அப்போ அந்த ஏஞ்சலோட பேர் என்ன, அதை பார்க்கறதுனால என்ன பலன், ஏதாவது பேஸ் இருக்கா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சும்மா இது எல்லாமே வந்து அடிச்சு விடுறது தான். அதாவது தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எல்லாருமே இஷ்டத்துக்கு ஜோசியக்காரங்க பண்ணிட்டாங்க. ஒரு போன மாசம் வரைக்கும் மளிகை கடையில ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தார், மளிகை கடை வச்சிருக்காரு. இந்த மாசம் பார்த்தாச்சுன்னா அவரு ஜோசியர் ஆயிட்டார். என்னங்க எப்படிங்க ஜோசியர் ஆனீங்க அப்படின்னா, நாங்க பரம்பரையாவே ஜோசியருங்க, எங்க தாத்தா ஜோசியரு, அப்பா ஜோசியரு, எங்க கொள்ளு தாத்தா பெரிய ஜோசியரு, நானும் ஜோசியருங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். போன வாரம் மளிகை கடை வச்சிருந்தவன் இந்த வாரம் ஜோசியக்காரன். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பல இடங்கள்ல புது ஜோசியக்காரங்க உருவாகுறாங்க, புது சாமியார். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு இது கூட பார்த்தேன், அந்த தேங்காய் மேல நின்னா தேங்காய் சுட்டுதான். எவ்வளவு அதிசயம் பாருங்க. தேங்காய் மேல யார் நின்னாலும் தேங்காய் உருண்டையான பொருள், ஸோ கண்டிப்பா சுத்ததான் செய்யும். இது என்னோ பெரிய அதிசயமாய் சொல்றாங்க. ஒருவேளை செங்கல் நீ வச்சுட்டு செங்கல் சுத்துதுங்க, செங்கல் மேல நீங்க ஏறி நின்னா கூட செங்கல் சுத்தும் அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு பெரிய அதிசயம். ஆனா செங்கல் வந்து அந்த உருளையா இருக்காது, கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாபாரமா ஆயிட்டு. ஸோ அதுல இந்த ஏஞ்சல் நம்பர்ல பல விஷயம் சொல்றாங்க. 11 வச்சீங்கன்னா நீங்க எடுக்கிற காரியம் எல்லாம் சக்சஸ் அப்படின்னு. 11 எங்க இருந்து வந்தது? அதுவே ஜோசியத்துல வந்து உருட்டுனதுதான். ஜோசியத்துல 11 என்னங்க அப்படின்னா, ஜோசியத்துல எல்லாருக்கும் தெரியும் 12 பாவம் இருக்கு. அதுல முதன்மையான பாவம் எதுன்னா 11ஆம் பாவம். பெஸ்ட். நீங்க லைஃப்ல எடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சக்சஸ் வேணும், ஜெயிக்கணும் அப்படின்னா 11 அதுதான் லாபஸ்தானம் சொல்லுவோம். ஸோ அப்போ 11ஆம் பாவத்துல அதிக கிரகம் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜோதிட விதியெல்லாம் இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 11 எழுதுறீங்க பாருங்க அப்படின்னா உங்க லைஃப் மேல எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது 11க்கு எந்த ஏஞ்சல் இருக்காங்க, அவங்க ஏஞ்சலோட பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் பதில் சொல்ல தெரியாது. சும்மா அடிச்சு விடுறது. 11க்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? 11 ஜோசியத்துல நல்ல நம்பர், 11ஆம் பாவம் அது நம்பர்னு சொல்ல முடியாது, 11ஆம் பாவம் வந்து நல்லது. ஆனா அதை தான் இப்போ உருட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த கையில இந்த நம்பர் எழுதி வைங்க, இந்த கலர் பேனால எழுதி வைங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. பரவாயில்ல, ஆனா உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும், கையோட நிப்பாட்டிட்டாங்க. நாளைக்கு வந்து வேற யாராவது வந்து நெத்தியில எழுதணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதையும் உட்காந்து எழுதிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. அதை என்னன்னு சொல்றது? அதாவது இது வந்து கொடுமைன்னு கோயிலுக்கு போயாச்சுன்னா அங்க ஒரு கொடுமை திங்குன்னு ஆச்சு. அதே கதை தான் இங்க. சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்றவங்க நம்புறவங்க என்னத்தை வேணாலும் நம்பலாம். என்ன நிலைமை போகுது நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கும். அந்த 50 லட்ச ரூபாய் கார்ல உள்ள என்னென்னவோ விஷயம் இருக்கும். நம்ம முதல்ல அந்த காரை வாங்கிட்டு வந்து என்ன பண்றோம், அடியில ஒரு எலுமிச்சை பழம், ஒரு 2 ரூபா இல்லை 3 ரூபா ஏதோ ஒரு சின்ன எலுமிச்சை பழம் வச்சு முதல்ல இந்த காரை விட்டு எலுமிச்சை பழத்தை ஏத்துரும். ஸோ அப்போ அந்த 50 லட்ச ரூபாய் கார்ல நமக்கு நம்பிக்கை இல்லை, அந்த எலுமிச்சை பழத்துல தான் நம்பிக்கை இருக்கு. இது நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஒருத்தர் ஒரு கார் வச்சிருக்காருங்க, இந்த மாதிரி வந்து எலுமிச்சை பழத்தை ஏத்திட்டு கார் வாங்கின முதல் நாளே கோயிலுக்கு கொண்டு போய் பூஜெல்லாம் போட்டு வண்டி ஓட்டுருக்காரு. அவர் அந்த காரை 5 வருஷமா ஓட்டுறாரு, ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகல. 5 வருஷம் கழிச்சு அவர் பையன் வந்து எடுத்து ஓட்டுறாரு. பையன் ஓட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆக்சிடென்ட், பெரிய செலவு வச்சிருச்சு. ஸோ அப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கணும், இவ்வளோ நாள் அந்த காரை காப்பாத்துன எலுமிச்சை பழம் அவர் ஓட்டின வரைக்கும் காரை காப்பாத்துச்சு, ஆனா அவர் பையன் ஓட்டினதுக்கு அப்புறம் காரை காப்பாத்து. இது என்ன கணக்கு? அப்போ வந்து இதுல விஷயம் எலுமிச்சை பழத்துல இருக்கா இல்ல ஓட்டினவங்க கிட்ட இருக்கா? அப்பா ஓட்டின வரைக்கும் உருப்படியா ஓட்டிருக்காரு, பையன் வந்து கொஞ்சம் ரேஷ் டிரைவிங்ல எடுத்துன்னு போய் விட்டுட்டான், அதுதான் விஷயம் அங்க. ஆனா இதையும் கேட்டாச்சுன்னா இந்த எலுமிச்சை பழம் பையன் ஓட்டும் போது வைக்கல, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கூட நாளைக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய இன்றைய காலகட்டத்துல
மூட நம்பிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இது 100% மூட நம்பிக்கை மட்டும்தான். இது நம்பிக்கைன்னு எப்படி நம்ம சொல்லலாம்? நீங்க ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும்ல. ஒரு விஷயத்த நீங்க நம்புறீங்கன்னா என்ன பேஸ்? இப்போ ஜோசியத்துல நம்புறோம் அப்படின்னா எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம ஜாதகப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் சரி, என்ன டைம், என்ன தசாபுத்தி, அதற்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கை போகுமே தவிர இந்த விஷயம் பண்ணா லைஃப் மாறிடும், அந்த விஷயம் பண்ணா இப்படி ஆயிடும் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இத்தனை பேர் இதே சோசியல் மீடியால இருக்காங்க, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து சொல்றாங்க. யார் அவங்கெல்லாம்? அவங்க முதல்ல லைஃப்ல என்ன சாதிச்சுட்டாங்க? இது முக்கியமான கேள்வியில. இப்போ இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், 500 கோடிக்கு சொத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? இல்ல இந்தியாவில் ஒரு டாப் 100 பணக்காரங்கள்ல யாராவது வந்து இந்த மாதிரி வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? அப்படின்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் யார் நம்புறா அப்படின்னா சும்மா எல்லாத்தையும் ஏதாவது எதை சாப்பிட்டா பித்தம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் எப்பயுமே அலைஞ்சிட்டு இருக்கும். அந்த குரூப் தான் இவங்களுடைய டார்கெட். அப்போ வந்து இவங்க எதை சொன்னாலும் நம்புறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில எதை நினைச்சாலும் சரி, எல்லாருக்குமே எப்படி நடக்கும்? முதல்ல எப்படி நடக்கும்? அது நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அரசியல பெரிய பதவிக்கு வரணும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே ஆகணும் அப்படின்ற மாதிரி கூட ஆசை இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இல்ல அவ்வளோ பெரிய விஷயம் கூட இல்லை, சிம்பிளான விஷயம். எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் இருக்கு. பல பேர் இன்னைக்கு ஒரு வீடு வாங்குறதுனாலே இஎம்ஐ போட்டு பெரிய பல லட்சங்கள் பல கோடிகள்ல கடன் வாங்கிட்டு உக்காந்துருக்கு. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ல எந்த நம்பரை யூஸ் பண்ணா இந்த கடன் முழுக்க அடையும்? அதுக்கு யாராவது சொல்லணும்ல. நீங்க வந்து உங்க கடன் 1 கோடியாங்க, இந்த நம்பர் யூஸ் பண்ணுங்க, டக்குன்னு 1 மாசத்துல கடன் அடையும் அப்படின்னு யாராவது வீடியோ போட்டிருக்காங்களா? அப்படி போட்டிருக்காங்கன்னா முதல்ல சொல்லுங்க. ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய பேர் கடன்காரங்க தான் இருக்காங்க. எல்லாருக்கும் அனுப்பிச்சு எல்லார் கடனையும் ஒரே டயத்துல முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த அணுகும். நம்ம பிராக்டிகாலிட்டி இல்லாத பட்சத்துல தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்மளை எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.